Dear students, so நாம போன ரெண்டு சாப்டர்ல செல்னா என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதோட டைப்ஸ் என்ன அந்த டீடைல்ஸ் பார்த்தோம். அதுக்கு அப்புறம் ஒரு செல் எப்படி ரெண்டு செல்லா டிவைட் ஆகுது, அது மைட்டோசிஸ்னா என்ன, மியாசிஸ்னா என்ன, நியூக்ளியர் டிவிஷன்னா என்ன, நார்மல் செல் டிவிஷன்னா என்ன அப்படின்ற இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் நாம பார்த்தோம். இன்னைக்கு நாம இன்னும் கொஞ்சம் டீடைல்டா செல் உள்ள போய் நாம பார்க்க போறோம். ஸோ செல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது தே ஆர் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ ஆட்டம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் படிக்காமல், மாலிகுல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் படிக்காமல் யூ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆஃப் செல். ஸோ atoms together they are going to make the structure called molecules. Molecules together they are going to make the structure called biomolecules. அதுதான் நாம இன்னைக்கு படிக்க போற சாப்டர் biomolecules. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பயோமாலிகூல்ஸ் அப்படிங்கிறது பயாலஜிக்கல் மாலிகூல்ஸ். ஸோ எந்தெந்த மாதிரியான ஆட்டம்ஸ் எந்தெந்த மாதிரியான மாலிகூல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் பண்ணுது, அது எப்படி அந்த மாலிகூல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பயோ பாலிமர் இல்லைன்னா பயோ மாலிகூல், ஒரு பயோ மேக்ரோ மாலிகூலை ஃபார்ம் பண்ணுது, இந்த பயோ மேக்ரோ மாலிகூல்ஸ் எல்லாம் எப்படி அசம்பிள் ஆகி ஒரு ஃபங்க்ஷனல் லிவிங் செல்லில் அது ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பயோமாலிகூல்ஸ் ஒன்றுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரக்சர், ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சர் இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஒன்றோட ஒன்று கோஆர்டினேட் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனல் செல்லாக, ஒரு ஷேப்பாக, ஒரு ஸ்ட்ரக்சராக அது ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்ற டீட்டெயில்ஸை நம்ம இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு செல் இல்லை அதில் இருக்கிற ஒரு ஆர்கனல், ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் இல்லையா. இதில் அடுத்த லெவல், இதை நம்ம லெவல் 1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஒரு செல் இல்லை அதில் இருக்கிற ஒரு ஆர்கனல், ஃபார் எக்ஸாம்பிள் நியூக்ளியஸ். ஓகே, ஸோ அது உள்ளே இருக்கிற நியூக்ளியஸ் இஸ் மேட் அப் ஆஃப் சம்திங். தெர் ஆர் so many components in the nucleus. நம்ம பார்த்தோம் குரோமோசோம்ஸ் இருக்கலாம், குரோமாட்டின் ஃபைபர்ஸ் இருக்கலாம், நியூக்ளியோ பிளாசம் இருக்கலாம், நியூக்ளியோலஸ் இருக்கலாம், RNA மாலிகூல்ஸ் உள்ளே இருக்கும். ஓகே, தெர் ஆர் so many enzymes also present in the nucleus. அப்போது இது வந்து நம்ம லெவல் 1 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா வாட் மே பி த லெவல் 2, அது உள்ளே இருக்கிற அந்த நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் குரோமோசோம்ஸ், அதில் இருக்கிற இந்த நியூக்ளியர் மெம்பரைன், இதெல்லாம் அடுத்த லெவல். ஓகே, லெவல் 2. இதை நம்ம சூப்ரா மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சூப்ரா மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸ். குரோமோசோம் அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் மட்டும் கிடையாது, அதில் நிறைய இண்டிவிஜுவல் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் அங்கே ஜாயின் ஆயிருக்கு. நம்ம ஏற்கனவே போன சாப்டரில் டீடைல்ஸ் பார்த்தோம். குரோமோசோம் அப்படிங்கிறது நத்திங் பட் மேட் அப் ஆஃப் DNA பேக்ட் அலாங் வித் த ஹெல்ப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் கால் ஹிஸ்டோன்ஸ். நான் ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன்ஸ் அதில் இன்வால்வ் ஆகுது. அது இல்லாமல் அதில் கொஞ்சம் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் RNAவும் அங்கே இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம், நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாலிகூல்ஸ் டுகெதர் தே கோனா மேக் த ஸ்ட்ரக்சர் கால் குரோமோசோம். அதே மாதிரி ஒரு மெம்பரைன் ஸ்ட்ரக்சர், பிளாஸ்மா மெம்பரேனோ இல்லை நியூக்ளியர் மெம்பரேனோ, ஜஸ்ட் அதில் வெறும் ஃபேட்டி ஆசிட் மட்டும் இருக்காது, லிப்பிட் லேயர் மட்டும் இருக்காது. அதில் லிப்பிட் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கோ அதுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். பெரிஃபரல் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், இன்டெக்ரல் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் இல்லையா. ஸோ ஆக்சுவலி த சூப்ரா மாலிகுல் இஸ் மேட் அப் ஆஃப் இண்டிவிஜுவல் மாலிகூல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் தே ஆர் மேட் அப் ஆஃப் பாலிமர்ஸ் ஆஃப் proteins or polymers of nucleotides. இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லலாம், மேக்ரோமாலிகுலர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். they are all called macromolecules. ஓகே, ஸோ இதை நம்ம மேக்ரோமாலிகுல் சொல்லலாம். இது எல்லாமே பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகிறதுனால நம்ம என்ன சொல்லலாம், அதை பயோ மேக்ரோமாலிகுல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது நம்ம மேக்ரோமாலிகுல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக தே ஆர் மேட் அப் ஆஃப் சம்திங் ஸ்மாலர் தேன் த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் இல்லையா. சின்ன சின்ன யூனிட் சேர்ந்து தான் இட் கேன் மேக் த மேக்ரோமாலிகுல். அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோட்டீன்ஸ் ஆர் இண்டிவிஜுவல் யூனிட்ஸ், தே கோனா ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் இல்லையா. அப்போது ப்ரோட்டீன்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் அப்படி நம்ம யோசிச்சோம் அப்படின்னா தே ஆர் மேட் அப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். நியூக்ளியோடைட்ஸ், அதில் என்னென்ன இருக்கும், இண்டிவிஜுவல் சுகர் மாலிகுல் இருக்கும், அதில் நைட்ரோஜனஸ் பேஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் யூனிட்ஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம், மோனோமெரிக் யூனிட்னு சொல்லலாம், மோனோமர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் லெவல், 4th லெவல். ஸோ ஒரு செல் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் ரொம்ப மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர், மைக்ரோமீட்டர் நானோமீட்டர் சைஸில் தான் அது இருக்குது. பட்
அது உள்ள நம்ம டீடைல் நம்ம அட்டாமிக் லெவலில் போகும்போது செல் ஆர் ஆர்கனல்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் supramolecular structures called, for example, chromosomes, nuclear membrane, plasma membrane, இதெல்லாமே called as supramolecular structures. அது supramolecular structures are again made up of different types of biomacromolecules. There are 4 types of biomacromolecules we are going to discuss. Okay, for example, proteins and nucleic acids. So nucleic acids, nucleotides ங்கிறது monomers, nucleic acids. Okay va? அதில் proteins again next level நம்ம they are made up of, the macromolecules are actually made up of amino acids. They are all called monomers. இந்த monomers are actually made up of atoms. நான் ஏற்கனவே சொன்னதுதான், all the structures within a living system is made up of atoms. அது இன்ஆர்கானிக்காக இருக்கலாம், ஆர்கானிக்காக இருக்கலாம், அது அந்த டீடைல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். the point is atoms together they are going to make the molecule monomers together they are going to make the biopolymer or macromolecules. Biomacromolecules together they are going to make the supramolecule and they are going to make the entire structure of the cell. இதை பற்றின டீடைல்ஸ் தான் நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஃபைன். ஸோ பயோமேக்ரோமாலிகுல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது there are 4 major types. Fine. அது என்னென்ன அப்படின்னா, it may be a carbohydrates or it may be a nucleic acids or it may be a lipids. Okay, so carbohydrates, nucleic acids, lipids அப்படின்னு நம்ம சொல்லும்போதே நமக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். they are polymers. Okay, so இதில் நமக்கு என்ன தெரியுது? ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னப்போ நமக்கு தெரியும் பாலிமர்ஸ் ஆஃப் மோனோமர்ஸ். ஸோ இந்த பாயிண்ட் நமக்கு தெரியணும். பாலிமர்ஸ் ஆஃப் மோனோமர்ஸ் அப்படின்னா இண்டிவிஜுவல் யூனிட்ஸ் நிறைய அங்கே ஜாயின் பண்ணி தே கோன் மேக் த பாலிமெரிக் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, ஸோ கார்போஹைட்ரேட்னு ஒன்று நமக்கு நிறைய எக்ஸாம்பிள் தெரியும். செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் கார்போஹைட்ரேட். அதுக்கப்புறம் செல் வால் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இட் மே பி அ cellulose or it may be a peptidoglycan. Okay, so இது எல்லாமே carbohydrate structures. இது இல்லாமல் நம்ம நிறைய இண்டிவிஜுவல் கார்போஹைட்ரேட்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாட் எவர் இட் மே பி, இந்த டைப்பில் நமக்கு தெரிய வேண்டியதுன்னா இந்த டைப்ஸ் எல்லாமே they are made up of monomeric units நிறைய சேர்ந்து they are going to make the polymeric structure called carbohydrates, nucleic acids, lipids and of course proteins. Okay, so nucleic acids அப்படி நம்ம சொல்லும்போது they are polymers of, இது வந்து polymers of monomers called individual monosugars. Nucleic acids they are polymers of nucleotide. Lipids they are polymers of fatty acids. இதில் ஒரு பாயிண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், நான் சொல்கிறேன். ப்ரோட்டீன்ஸ் தே ஆர் பாலிமர்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். ஓகே, இந்த 4 கிளாஸாக நம்ம என்ன சொல்கிறோம், பயோ மேக்ரோமாலிகுல்னு சொல்கிறோம். இதில் லிப்பிடை நாம் பயோ மேக்ரோமாலிகுல்னு இங்கே இன்க்ளூட் பண்ணால் கூட தே ஆர் நாட் ட்ரூ பயோ மேக்ரோ மாலிகுல். ஏன் அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கார்போஹைட்ரேட்டில், நியூக்ளிக் ஆசிட்ஸில், ப்ரோட்டீன்ஸ்லாம் இந்த இண்டிவிஜுவல் மோனோமர்ஸ் ஜாயின் பண்ணி தே கோன் மேக் த பாலிமர் இல்லையா? இண்டிவிஜுவல் மோனோமர்ஸ். ஓகே, இது ஒரு மோனோமர், இது ஒரு மோனோமர், இது ஒரு மோனோமர், இது ஒரு மோனோமர். இந்த இண்டிவிஜுவல் மோனோமர்ஸ் தே கோன் ஜாயின் டுகெதர் அண்ட் தே கோன் மேக் த பாலிமர். இந்த மாதிரி பாலிமரிக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுறதுல நமக்கு தெரிய வேண்டியது they are being interconnected by bonds, especially covalent bonds. The formation of covalent bonds involved in the formation of carbohydrate, nucleic acid or proteins. இதில் glycosidic bond form ஆகும், nucleic acidsல phosphodiester bond form ஆகும், proteinsல peptide bonds form ஆகும். இந்த மாதிரி covalent bond formationனால monomeric structure polymeric structure கன்வெர்ட் ஆகிறத நம்ம பயோ மேக்ரோ மாலிகுல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் லிப்பிட்ஸ் ரொம்ப சின்ன ஸ்ட்ரக்சர் கிடையாது. தே ஆர் த லார்ஜஸ்ட் ஸ்ட்ரக்சர் இன் த செல். அதுதான்
the outermost covering of cell. ஒரு entire செல்லோட அந்த ஸ்ட்ரக்சரையே ஃபார்ம் பண்ணுறது, அந்த entire செல்லையே கவர் பண்ணுறது அந்த செல் மெம்பரேன். they are made up of lipids. பட் அதை நம்ம பயோ மேக்ரோ மாலிகுல்னு சொல்ல முடியாது. they are not true polymers. ஏன் அப்படின்னா absence of covalent bonds in between the units of or the monomers of the particular structure. அங்கே இண்டிவிஜுவல் ஃபேட்டி ஆசிட் லிபிட் மாலிகூல்ஸ் பாஸ்போலிபிட் மாலிகூல்ஸ் இருந்தால் கூட ஒன்னோட ஒன்று அங்கே பாண்ட் ஃபார்ம் இருக்காது. தே ஆர் இந்த இன்ட்ராக்ஷன் ஒரு அக்ரிகேட்டாக தான் அது அங்கே ஃபார்ம் ஆகிருக்குமே தவிர அங்கே ஒரு கோவலன் பாண்ட்னால அங்கே ஒரு பாலிமரி ஸ்ட்ரக்சர் அங்கே ஃபார்ம் ஆகிருக்காது. ஸோ வி கேனாட் கால் லிப்பிட் ஆஸ் ட்ரூ பயோ பாலிமர் ஆர் பயோ மேக்ரோ மாலிகூல். பட் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம லிப்பிடையும் நம்ம எதோட இன்க்ளூட் பண்ணிக்கிறோம், இந்த 4 டைப்ஸ் ஆஃப் பயோ மேக்ரோ மாலிகுலை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த 4 டைப்ஸ் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி 2 விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று அபவுட் மெட்டபாலைட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரெண்டாவது வாட் இஸ் வாட்டர், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம இந்த டைப் ஒன்று நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் we are going to start with water. What is water? So water பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன? We are in the topic called bio macro molecules. மேக்ரோ மாலிகுலை பற்றி படிக்கிறதுக்கு இல்லை பயோ மாலிகுல் பற்றி படிக்கிறதுக்கு நமக்கு வாட்டரை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா, வாட் எவர் மேபி த செல், அது என்ன லிவிங் செல்லாக வேணா இருக்கலாம், அது ஒரு அனிமல் செல்லாக இருக்கலாம், ஒரு பிளான்ட் செல்லாக இருக்கலாம், ஒரு பாக்டீரியல் செல்லாக இருக்கலாம். த மேஜர் கான்ஸ்டிடியூண்ட் ஆர் த மேஜர் concentrated molecule or substance within the particular cell is water. For example, animal cell இருந்தால் up to 70% of the total content of living cell is water. Plant cells it maybe goes up to 95%. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட்டரை பற்றி படிக்காமல் we cannot study the details of the molecules present inside the cell. So just imagine ஒரு செல் இருக்குது, அதில் நம்ம நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம ஏற்கனவே படித்தோம் போன சாப்டர்ஸில். அதில் நியூக்ளியர் மெட்டீரியல் இருக்குது, ரைபோசோம்ஸ் இருக்குது, இல்லை யூகரியோட்டிக் செல்லாக இருந்தால் நியூக்ளியஸ், நிறைய ஆர்கனல்ஸ் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி there are so many details we have studied. பட் பாயிண்ட் என்ன, இந்த என்டையர் கண்டென்ட்டில் பர்சன்டேஜ் பார்த்தா 70 to 95% வாட்டர். அப்படின்னு என்ன அர்த்தம்? இதில் இருக்கிற எல்லா மாலிகுலும் they are present in the water environment. They are going to get their property based on their water. ஸோ நாம் இன்றைக்கி டெரஸ்ட்ரியலில் உயிர் வாழ்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சின்னு இருக்கிறோம். ஸோ நம்ம இந்த மாதிரியான என்வரான்மெண்ட்டில் நம்ம அடாப்ட் ஆகிருக்கிறோம். நம்மளை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டால் நம்மளால் சர்வை ஆக முடியுமா அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு நம்மளால் we cannot survive. அப்படின்னு என்ன அர்த்தம்? we have to adapt to the water environment. அந்த வாட்டர் நம்மளை சுற்றி சரௌண்டிங்கில் இருக்கிறப்ப நம்ம அடாப்ட் ஆனால் ஒழிய we cannot survive. ஸோ வாட்டரில் இருக்கிற அனிமல்ஸ் நம்ம பார்க்குறோம், ஃபிஷஸ் பார்க்குறோம். ஸோ தே ஆர் பீங் அடாப்டட் டு த பர்டிகுலர் வாட்டர் என்வரான்மெண்ட். ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாட்டர் இன் த செல் பயாலஜி. ஸோ இங்கே வாட் எவர் மேபி த மாலிகுல், அது ரைபோசோமாக இருக்கலாம், இண்டிவிஜுவல் என்சைம்ஸாக இருக்கலாம், ப்ரோட்டீன்ஸாக இருக்கலாம், நியூக்ளிக் ஆசிடாக இருக்கலாம், வாட் எவர் மேபி த மாலிகுல், they are in the water environment. Their properties actually based on their physical and chemical properties based on the water presence. ஸோ ஒரு வாட்டர் என்விரான்மெண்ட்டில் அந்த ப்ரோட்டீன் என்ன மாதிரி ஆக்ட் பண்ண போகுது, அந்த வாட்டர் என்விரான்மெண்ட்டில் அந்த நியூக்ளிக் ஆசிட் என்ன ஷேப் அட்டைன் பண்ண போகுது, அந்த வாட்டர் என்விரான்மெண்ட்டில் ஒரு விட்டமின் சால்யூபிளாக இருக்க போதா இன்சால்யூபிளாக இருக்க போதா. ஸோ அந்த வாட்டர் வில் டிசைட் த என்டையர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் என்டையர் கலெக்ஷன் ஆஃப் மாலிகூல்ஸ் இன்சைட் த செல். ஃபைன். ஸோ அவ்வளவு முக்கியமான ஒரு மாலிகுல் வாட்டர். ஸோ வாட்டரோட ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கும். ஸோ வாட்டர் இஸ் a H2O. okay, so there are 2 atoms of hydrogen and a single atom of oxygen involved in the formation of structure called water. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் அது ஃபார்ம் பண்ணோம். இங்கே ஒரு பார்ஷியலி பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், இங்கே பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஓகே, அப்படின்னா தெர் ஆர் polarity, there are poles, positive poles and negative poles. So they're going to create the polarity among the particular molecule. Water molecule நிறைய ஸ்டேட்டில் இருக்கும், நமக்கு தெரியும். There are 3 states: liquid state, gas and solid.
அப்போது எல்லாத்துலேயும் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். they are going to make hydrogen bonds. ஓகே, அது என்ன ஸ்டேட்டில் இருந்தாலும், லிக்விடில் இருந்தாலும் சரி, சாலிடாக இருந்தாலும் சரி, கேஸ் ஃபார்மில் இருந்தாலும் சரி, they are going to make hydrogen bonds in between the water molecule. ஒரு வாட்டர் மாலிகுல் இன்னொரு வாட்டர் மாலிகுலோட ஹைட்ரஜன் பாண்ட் அங்கே ஃபார்ம் பண்ணும். ஹைட்ரஜன் பாண்ட்னா என்ன இங்கே ஆக்சுவலாக? ஸோ இந்த பாண்ட் ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் ஒரு வாட்டர் மாலிகுலில் நடுவில் இருக்கிற இந்த பாண்ட் இஸ் கால்ட் கோவேலன்ட் பாண்ட். ஸோ வாட் இஸ் கோவேலன்ட் பாண்ட்? ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ். இதோட எலக்ட்ரானை ஷேர் பண்ணி they are going to make the strong bond called covalent bond. அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்ட்னா என்ன? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வாட்டர் மாலிகுலில் இந்த ஆக்சிஜனில் unpaired electrons இருக்குது. ஸோ தட் they are having a negatively charged pole. இங்கே net positively charged pole. ஸோ இன்னொரு வாட்டர் மாலிகுல் இங்கே பக்கத்தில் இருந்துச்சுன்னா okay, so this unpaired electron will attract the positive pole of the another water molecule. Okay, so இந்த இன்ட்ராக்ஷனுக்கு பேர் தான் hydrogen bond. Okay, so you have to remember what is hydrogen bond? It's a attraction from opposite poles. Okay, normally hydrogen இதில் கண்டிப்பாக இன்வால்வ் ஆகும். hydrogen will be attracted by oxygen or நைட்ரஜன். ஓகேவா? ஸோ நாம் இந்த கதையெல்லாம் நம்ம இன்னும் டீட்டெயிலாக நம்ம ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது பார்ப்போம். உங்களுக்கு தெரிய வேண்டியது வாட்டர் மாலிகுலில் ஹைட்ரஜன் would be attracted by another water molecules oxygen unpaired electron. ஓகேவா? அந்த இன்ட்ராக்ஷனில் they are going to make a bond called hydrogen bond. நிறைய ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் அங்கே இன்வால்வ் ஆகும். ஸோ அந்த ஹைட்ரஜன் பாண்ட்ஸோட நம்பர்ஸ் பொறுத்து அதோட ஸ்டெபிலிட்டியை பொறுத்து தான் வாட்டர் லிக்விடாக இருக்குதா இல்லை அது வந்து சாலிடாக மாறுதா இல்லை ரொம்ப வீக்காக இருந்துச்சுன்னா அது கேஸாக மாறுதாங்கிறத நம்ம டிசைட் பண்ண போகிறோம். ஃபைன். இப்போது வாட்டரோட ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியும். இட் ஹாஸ் polarity, they are going to make the hydrogen bonds. இந்த கதையெல்லாம் நம்ம புரிஞ்சிச்சு. ஃபைன். இப்போ வாட்டர் how it's going to affect the biomolecules. ஏற்கனவே சொன்ன மாதிரி வாட்டரோட ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஒரு வாட்டர் மாலிகுல் அப்படின்னா ஒன்று நமக்கு என்ன தெரியும்? H2O. இது அயனைஸ் ஆச்சுன்னா என்ன ஃபார்ம் பண்ணும்? they are going to make proton. okay, இதுதான் இது அயனைஸ்டு ஃபார்ம். வாட்டர் வந்து அயனைஸ் ஆச்சுன்னா they are going to make proton plus OH minus hydroxyl group. இந்த proton concentration and hydroxyl ion concentration they are going to participate in a property called pH. pH நமக்கு தெரியும். pH ஓட ரேஞ்ச் என்ன? up to below 7 acidic, 7 is neutral, 7 to above 7 and till 14 is called basic. இல்லையா? So in the pH values they are gonna decide the property of all the molecules inside the cell's environment. Okay, இந்த pH ரொம்ப குறைஞ்சா சில சிஸ்டம் வேலை செய்யாது. pH ரொம்ப அதிகமாக இருந்தால் சில மாலிகூல்ஸ் அங்கே ஒர்க் பண்ணாது. ஸோ they need some optimum pH to function. வாட்டரோட இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டி. சொல்யூஷன். வாட்டர் இஸ் அ யூனிவர்சல் சால்வெண்ட். இல்லையா? வாட்டர் இஸ் அ யூனிவர்சல் சால்வெண்ட். டிசால்விங் ஆர் டிசால்வ் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஒரு சால்ட் எடுத்து நீங்கள் தண்ணியில் போடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சால்ட் NaCl எடுத்து நீங்கள் தண்ணியில் போடுறீங்க. வாட் வில் ஹேப்பன்? இட் வில் அயனைஸ். Na plus and Cl minus will form. ஒரு அயான் will be surrounded by water molecules. வாட்டரில் ரெண்டு போல்ஸும் இருக்குது. Na plus would be surrounded by the oxygen end of the particular water molecule. Cl minus would be surrounded by the hydrogen pole of the water molecule. So automatically என்ன ஆகும்? இந்த Na ப்ளஸ்ஸையும் Cl மைனஸையும் தனித்தனியாக பிரித்து இட் கேன் மெயின்டைன். இந்த மாதிரியான ஸ்டேட்டுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? டிசால்வ்டு. ஸோ வாட் இஸ் டிசால்வ்? ஒரு சாலிட் மாலிகுல் நீங்கள் உள்ளே போடுறீங்க, அது அயனைஸ் பண்ணுது வாட்டர். அயனைஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த அயான்ஸ் திரும்ப ஒன்று சேராமல் அது பிரிச்சே மெயின்டைன் பண்ணுது. தட் இஸ் வாட் த ப்ராப்பர்ட்டி கால் டிசால்வ்டு இன் வாட்டர். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம்? வாட்டரை யூனிவர்சல் சால்வெண்ட்னு சொல்கிறோம். பட் இதில் ஒரு கேட்ச் பாயிண்ட் இருக்குது. வாட்டர் இஸ் அ போலார் சால்வெண்ட்.
அப்படின்னா என்ன? only the molecules with poles or charge can dissolve in water. polarity இருக்கிற மாலிகுலோ இல்லை இந்த மாதிரி அயான்ஸோ தான் வாட்டரில் ஈஸியாக டிசால்வ் ஆக முடியும். நம்ம இன்னும் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். லிப்பிட்ஸ் பார்க்கும்போது, ஃபேட்டி ஆசிட் பார்க்கும்போது நம்ம பார்க்க போகிறோம். they cannot dissolve in water. they are going to dissolve only in non-polar solvents. chloroform, hexane, அந்த மாதிரியான எத்தனால், அந்த மாதிரியான நான் போலார் சால்வெண்ட்னு சில குரூப்ஸ் இருக்குது. அதில் தான் லிப்பிட்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாம் டிசால்வ் ஆகும். வாட்டரில் அது டிசால்வ் ஆகாது. பட் அப்பார்ட் ஃப்ரம் த நான் போலார் மாலிகூல்ஸ், மேக்ஸிமம் மாலிகூல் கேன் டிசால்வ் இன் வாட்டர். தே ஆர் கால்ட் போலார் மாலிகூல்ஸ் அண்ட் வாட்டர் இஸ் அ போலார் சால்வெண்ட். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாட்டரோட எல்லா ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியை ஆக்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் we cannot understand not even a single property of any bio macro molecule. அது ப்ரோட்டீனாக இருக்கலாம், கார்போஹைட்ரேட்டாக இருக்கலாம், லிப்பிடாக இருக்கலாம். ஓகே, அதில் இருக்கிற அந்த இண்டிவிஜுவல் மாலிகுல் எப்படி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுது, அது எப்படி பயோ பாலிமராக ஆகுது, அது எப்படி ஒரு ஃபங்க்ஷனல் மாலிகுலாக மாறுது, எல்லாமே ஆக்சுவலி பேஸ்ட் ஆன் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் வாட்டர். ஃபைன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் மெட்டபாலைட்ஸ். மெட்டபாலைட்ஸ் மெட்டபாலைட் அப்படின்னா ஒரு மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகிற சப்ஸ்டன்ஸ் ஆர் மாலிகூல் ஃபார்ம் ஆகிற இல்லை அது யூஸ் பண்ணிக்கிற மாலிகூலை நம்ம என்னென்னு சொல்கிறோம்? மெட்டபாலைட்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ மெட்டபாலிக் ஆக்டிவிட்டினா நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் கிளைகலைசிஸ் இஸ் அ மெட்டபாலிக் பாத்வே. ஒரு குளுக்கோஸ் மாலிகூல் உள்ள என்ட்ராகுது. சீக்வன்ஸ் ஆஃப் என்சைமேட்டிக் ஸ்டெப்ஸில் ஃபைனலாக தேர் கோன ப்ரொடியூஸ் அ ப்ராடக்ட் கால்டு பைருவேட். இதில் நிறைய இன்டர்மீடியரி மாலிகூல்ஸ் ஃபார்ம் ஆகும். தேர் கோன பார்ட்டிசிபேட் இன் அதர் மாலிகுலர் சிந்தசிஸ். ஓகே, ஸோ இங்கே நமக்கு தெரிய வேண்டியது மெட்டபாலைட்ஸ் ஆர் இன்வால்வ் இன் த மெட்டபாலிசம். மெட்டபாலிசம் அப்படின்னு நம்ம பேசும்போது there are two types again, anabolism and catabolism. Metabolites again there are two types, primary and secondary metabolites. ஸோ ப்ரைமரி மெட்டபாலைட்ஸ் அப்படின்னா ஒரு ஆர்கானிசம் இந்த ப்ரைமரி மெட்டபாலைட்ஸ் இல்லாமல் தே கேனாட் சர்வைவ், தே கேனாட் ரீப்ரொடியூஸ், தே கேனாட் சர்வைவ். அந்த கேட்டகரியை நம்ம என்ன சொல்கிறோம்? ப்ரைமரி மெட்டபாலைட்ஸ்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன சொல்லலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் என்சைம்ஸ் அண்ட் ஆல் த விட்டமின்ஸ், ஓகே, ஆல் த ப்ரோட்டீன்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் இல்லாமல் அந்த செல்லால் சர்வைவ் ஆகவே முடியாது. நார்மல் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸே அதால் பண்ண முடியாது. அது செல் குரோவாக முடியாது, அதால் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸில் இன்வால்வ் ஆக முடியாது. இந்த மாதிரியான மாலிகூல்ஸ் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ப்ரைமரி மெட்டபாலைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். செகண்டரி மெட்டபாலைட்ஸ்னால் இது இல்லாமல் செல் கேன் சர்வைவ், பட் இது வேறு ஏதோ ஒரு நீடுக்காக அந்த செல் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் the toxins or poisons produced by the cells, animal cells or plant cells, they are going to produce some toxins. அது இல்லாமல் they can survive. பட் எதுக்குன்னா அது ஒரு அடாப்டேஷன். அது ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால வேறு ஏதோ ஒரு ப்ரிடேட்டரையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு காம்படிட்டரையோ அது இன்வைட் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த மாதிரியான மாலிகுல் டாக்ஸின்ஸ். அதுக்கப்புறம் கரோட்டினாய்ட்ஸ், there are some pigments. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கரோட்டினாய்ட்ஸ் கலர் கொடுக்கும். they are going to attract some animals or birds. பட் அகைன் அது இல்லைனாலும் they can survive. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி செகண்டரி நீடில் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம்? செகண்டரி மெட்டபாலைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அனபாலிசம், கெட்டபாலிசம் அப்படின்னா சிந்தசிஸ் ஆஃப் மாலிகூல்ஸ். நிறைய இண்டிவிஜுவல் மோனோமர்ஸில் இருந்து ஒரு பயோ பாலிமரை அந்த செல் சிந்தசைஸ் பண்ணிச்சுன்னா அந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ்க்கு பேர் அனபாலிசம். அதோட வைஸ் வர்சா இஸ் கால் கெட்டபாலிசம். ஒரு பயோ பாலிமரையோ இல்லை ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரை பிரேக் டவுன் பண்ணி இண்டிவிஜுவல் யூனிட்ஸாக பிரித்து செல் யூட்டிலைஸ் பண்ணிக்க போகுது அப்படின்னா தட் இஸ் வாட் கால் கெட்டபாலிசம். இது தனியாக நடக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்காதீங்க. ஆக்சுவலி ஆல் த ஆக்டிவிட்டீஸ் ஆர் இன்டர் கனெக்டட். இன்டர்மீடியரி மெட்டபாலிசம் இந்த டேர்ம் ஞாபகம் வச்சிங்க. தே ஆர் ஆல் இன்டர் கனெக்டட். கெட்டபாலிசம் நடந்துகிட்டு இருக்கும்போதே அதிலிருந்து அனபாலிக் பாத்வேஸ் சைமல்டேனியஸாக நடக்கும். அனபாலிசம் நடந்துகிட்டு இருக்கும்போதே அதில் இருக்கிற மாலிகூல்ஸ் will be utilized for catabolism activities. ஓகே, ஸோ இந்த டீட்டெயில்ஸ், இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நமக்கு கிளியராக தெரியணும் டு அண்டர்ஸ்டாண்ட் த பயோ மேக்ரோ மாலிகூல்ஸ். நாம் இப்போ ஒரு கேட்டகரியாக நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்க போகிறோம்.